ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இரட்டை குடியுரிமை மூலம் அண்டை மாநில உயரதிகாரிகள் தட்டி பறித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 9 இடங்களை இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் திட்டமிட்டு கைப்பற்றியிருப்பதாக அவர் கூறினார். இரட்டை குடியுரிமை பெறுகின்ற மாணவர்களின் தந்தைகள் அரசினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு ஜிப்மர் போன்ற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா, துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோரிடம் புகார் தெரிவித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். 25% இடஒதுக்கீடானது பறிபோகின்ற நிலை ஏற்படுவதாக அறிந்து கொண்டோம். ஏறத்தாழ 9 சீட்டு இரட்டை குடியுரிமை உள்ள தமிழகம் மற்றும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் அதை கைப்பற்றி கொண்டு, அதுவும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீட்டில் அந்த பங்களிப்பை பெறுவதற்கான முயற்சி நடைபெறுவதாக தெரிய வந்துள்ளது. ஆகவே இது சம்பந்தமாக மாண்புமிகு மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்களிடமும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களிடமும் இது சம்பந்தமாக புகார் தெரிவித்துள்ளோம்.